Dear students, good morning. இப்போ நாம் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் question number 37. Rearrange the following sentences in coherent order. புக்கில் வந்து பேஜ் நம்பர் 27. சென்டென்சஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஷஃப்லாக இருக்கும், மாறி மாறி இருக்கும். இதை வந்து நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். எக்ஸாமில் 5 சென்டென்சஸ் கொடுப்பாங்க, மாறி இருக்கும். அந்த 5யும் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும், மீனிங்ஃபுல்லாக பண்ண போகிறோம். இப்போ பேஜ் நம்பர் 27 இருக்கக்கூடிய கொஷின்ஸை நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அதனுடைய தமிழ் மீனிங்கோடு கொடுத்துருக்கேன். ஏன்னா தமிழில் படிக்கும்போது உங்களுக்கு மீனிங் வந்து ஈஸியாக புரியும். டீச்சர்ஸ் ஒரு முறை சொல்லிக் கொடுப்பாங்க, அடுத்த முறை வந்து உங்களுக்கு மீனிங் நீங்கள் தேடினீங்கன்னா மறந்துடுவீங்க. அதனால் இந்த பேப்பரில் தமிழ் மீனிங்கோடு படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே போகலாம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துட்டேன். கொஷின்ஸ் வந்து புக்கில் பேஜ் நம்பர் 27 பார்த்துக்கோங்க. ஆன்சர்ஸ் இது. ப்ராஸ்பரோ அண்ட் மிரண்டா கேம் டு அன் ஐலாண்ட் அண்ட் லிவ்ட் இன் எ கேவ். ப்ராஸ்பரோவும் மிரண்டாவும் ஒரு தீவுக்கு வந்து ஒரு குகையில் வாழ்ந்தனர். கேம்னு வந்திருக்கு, வந்துட்டாங்க. லிவ்டுன்னு இருக்குது, வாழ்ந்தாங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து யூஸிங் இஸ் பவர்ஸ் ப்ராஸ்பரோ ரிலீஸ்ட் த குட் ஸ்பிரிட்ஸ் ஃப்ரம் லார்ஜ் பாடிஸ் ஆஃப் ட்ரீஸ். ப்ராஸ்பரோ வந்து தனது சக்திகளை பயன்படுத்தி பெரிய மரங்களிலிருந்து நல்ல ஆவிகளை விடுவித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட், he raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. அவர் தனது எதிரிகளின் கப்பலை உடைக்க கடலில் ஒரு பயங்கரமான புயலை எழுப்பினார். தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் ஒன், he ordered Ariel to torment the inmates of the ship. கப்பலின் கைதிகளை சித்திரவதை செய்ய ஏரியலுக்கு உத்தரவிட்டார். இது ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் ஒன், Ariel was instructed to bring Ferdinand, the principal of Naples, to his cave. நேப்பல் இளவரசர் ஃபெர்டினாண்டை தனது குகைக்கு அழைத்து வரும்படி ஏரியலுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பாயிண்ட் 6, மிரண்டா வாஸ் அட்ராக்டட் பை ஃபெர்டினாண்ட் அண்ட் ஹேட் மோர் கன்சர்ன் டுவர்ட்ஸ் ஹிம். மிரண்டா ஃபெர்டினாண்டால் ஈர்க்கப்பட்டார் மற்றும் அவர் மீது அதிக அக்கறை கொண்டிருந்தார். பாயிண்ட் 7, Ferdinand was the second human whom Miranda had seen after her father. ஃபெர்டினாண்டை மிரண்டா தனது தந்தைக்கு பிறகு பார்த்த இரண்டாவது மனிதர். 8, Prospero wanted to test Ferdinand and gave a severe task to perform. ப்ராஸ்பரோ ஃபெர்டினாண்டை சோதிக்க விரும்பினார் மற்றும் செய்ய ஒரு கடினமான பணியை கொடுத்தார். பாயிண்ட் நம்பர் 9, the king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. நேப்பல்ஸ் ராஜாவும் ஆண்டனியோ என்ற பொய் சகோதரனும் ப்ராஸ்பரோவுக்கு செய்த அநீதிக்கு மனம் வருந்தினர். இது 9th பாயிண்ட். 10th ஒன், Prospero forgave them and restored his dukedom Milan. ப்ராஸ்பரோ அவர்களை மன்னித்து மில்லனில் அவர் தனது ஆட்சியை மீட்டெடுத்தார். இப்போ தமிழ் மீனிங்கும் இங்கிலீஷ் மீனிங்கும், இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனுடைய தமிழ் மீனிங்கும் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் எதை படிச்சுட்டு போனேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ உங்களுக்கு அந்த க்ளூ வேர்ட் கொடுக்க போகிறேன். இப்போ தான் விஷயமே ஆரம்பம். அந்த ஆன்சர்ஸில் இருக்கக்கூடிய க்ளூ வேர்ட் இதுதான் க்ளூ வேர்ட். இதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து உங்களுடைய கொஷின்ஸில் பார்க்கும்போது இந்த க்ளூ வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் புரிஞ்சிடும். மொத்த சென்டென்சஸையும் நான் கொடுக்கல, க்ளூ வேர்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஃபஸ்ட்டு க்ளூ வேர்ட் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் அண்ட் கேவ். இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரணும். என்னன்னா மிரண்டாவும் ப்ராஸ்பரோவும் ஒரு ஐலாண்டுக்கு வந்தாங்க, அந்த கேவில் தங்கினாங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் யூஸிங் இஸ் பாஸ், தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி ப்ராஸ்பரோ அந்த மரத்தில் இருந்த நல்ல நல்ல ஆவிகளை விடுவித்தார். இது செகண்ட் பாயிண்ட். யூஸிங் இஸ் பவர்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க, கேவில் தங்கிட்டாங்க, தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி நல்ல ஆவிகளை விடுவிச்சார், ஏரியல் மாதிரியான ஆவிகளை விடுவிச்சார். அதுக்கப்புறமா வந்து
violent storm, ஒரு மிகப்பெரிய புயலை ஏற்படுத்தி அங்கே wreck the ship of his enemies, அவருடைய எதிரிகளுடைய கப்பலை வந்து உடைத்தார். இது violent storm, கடும் புயலை ஏற்படுத்தி. தேர்ட் பாயிண்ட், he ordered, யாருக்கு ஆர்டர் கொடுத்தாருன்னா ஏரியல், டு டார்மெண்ட்னா வந்து அச்சுறுத்துறதுக்கு, அவங்களுக்கு வந்து சித்திரவதை செய்யறதுக்கு. யாருன்னா அந்த கப்பலில் இருந்தவங்களுக்கு. இது ஃபோர்த் பாயிண்ட், டார்மெண்ட் இன்மேட்ஸ் ஆர்டர்ட், இது க்ளூ. ஃபிஃப்த் பாயிண்ட், he was instructed, அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். யாருக்கு கொடுத்தாருன்னா ஏரியலுக்கு கொடுத்தார். டு பிரிங் ஃபெர்டினாண்ட், இன்ஸ்ட்ரக்டட் பிரிங் ஃபெர்டினாண்ட், இது க்ளூ பாயிண்ட். அட்ராக்டட்னு இருக்குது. சிக்ஸ்த்து பாயிண்ட்டு, மிரண்டா வந்து அட்ராக்ட் ஆனா யாரை பார்த்துனா ஃபெர்டினாண்டை பார்த்து. அண்ட் கன்சர்ன் ஹிம், அவன் மேலே அக்கறை கொண்டாள். அட்ராக்டட், கன்சர்ன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. செகண்ட் ஹியூமன், செவன்த் பாயிண்ட் வந்து செகண்ட் ஹியூமன் க்ளூவேர்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தைக்கு அப்புறம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து ஃபெர்டினாண்ட் அப்படிங்கிறது. எயித்து வந்து டெஸ்ட்டுங்கிற க்ளூவேர்டு. அந்த சென்டென்ஸில் டெஸ்ட்டுங்கிற வார்த்தை இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். ஃபெர்டினாண்டுக்கு டெஸ்ட்டு வச்சார் யாருன்னா ப்ராஸ்பரோ, அதுதான் இது. நைன்த்து வந்து ரிப்பண்டட் இன்ஜஸ்டிஸ், தன்னுடைய இந்த கிங் நேப்பலும் ஆண்டனியோவும் தன்னுடைய சகோதரனுக்கு ப்ராஸ்பரோவுக்கு சேர்ந்ததுக்காக அநீதிக்காக வருந்தினார்கள். இது. டென்த் பாயிண்ட், ரிஸ்டோர்டு டியூக்டம், தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய நாட்டை மீட்டெடுத்தார்னு சொல்கிறாங்க. இதான் டென்த் பாயிண்ட். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறையும் இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது இந்த சென்டென்ஸில் இந்த வேர்ட்ஸை வந்து க்ளூ வேர்டாக பயன்படுத்தணும். ஐலாண்டுக்கு வந்தாங்க, குகையில் தங்கினாங்க. ஒவ்வொரு வாட்டி தமிழில் அப்படி சொல்லி பாருங்கள். ஐலாண்டுக்கு வந்தாங்க, குகையில் தங்கினாங்க. ப்ராஸ்பரோ தன்னுடைய பவரை பயன்படுத்தி நல்ல ஆவிகளை விடுவித்தார். ஒரு கடினமான புயலை ஏற்படுத்தினார், அந்த கப்பலை வந்து உடைச்சார். அந்த கப்பலில் இருந்தவங்களுக்கு சித்திரவதை பண்ண சொன்னார். ஆர்டர்டு டார்மெண்ட் இன்வெர்ட்ஸ், கப்பலில் இருந்தவங்களுக்கு. இன்ஸ்ட்ரக்டட், ஏரியலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஃபெர்டினாண்டை வந்து குகைக்கு கொண்டு வர சொன்னார். ஃபிஃப்த் பாயிண்ட்டு, ஃபெர்டினாண்டை வந்து குகையில் பார்த்த உடனே மிரண்டா வந்து அட்ராக்ட் ஆனால் கன்சர்ன், ஃபெர்டினாண்ட் மேலே அக்கறையோடு இருந்தால். தன்னுடைய தந்தைக்கு அப்புறம் பார்த்த இரண்டாவது மனிதன் அவர் தான். ஃபெர்டினாண்டுக்கு மேலே ப்ராஸ்பரோ டெஸ்ட் வச்சார், தன்னுடைய மகளை கட்டி கொடுத்துக்கிறதுக்காக, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. ஒன்பதாவது பாயிண்ட், ரிப்பண்டட் இன்ஜஸ்டிஸ், அநீதி இழத்ததுக்காக வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது ஒன்பதாவது பாயிண்ட். தன்னுடைய நாட்டை மீட்டெடுத்தார். இது 10th பாயிண்ட். இதை ரெகுலராக வந்து இந்த வேர்ட்ஸுங்களை நீங்கள் பார்க்க உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். இந்த வேர்ட்ஸையும் இந்த சென்டென்சஸையும் திரும்ப பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதை பார்க்காமே சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கிலீஷ் ஃபுல்லாக இருக்கிறத வந்து தமிழ் மீனிங்கோடு படிச்சுட்டு வரீங்க. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டாக படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தமிழ் மீனிங்கோடு படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ளூ வேர்ட்ஸை பயன்படுத்திக்கோங்க. டெஃபினட்டாக வந்து புக்கில் இருக்கக்கூடிய 7 யூனிட்ஸ்லேருந்து 2 யூனிட்டில் மட்டும்தான் இந்த கோஹிரண்ட் ஆர்டரை கேட்குறாங்க. மோஸ்ட்லி இதை எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ரெகுலராக இந்த சென்டென்சஸை திருப்பி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 5 மார்க்ஸ் டெஃபினெட்லி. தேங்க்யூ.